ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு காலையில் என்னவோ தெரில, ஸ்கைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குருவியோட சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னவோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அப்படி கேட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு ஆஃப்டர்நூன் சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி. ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் பட்டை, கிராம்பு அண்டு சோம்பு அண்ட் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லி அண்ட் புதினா. அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம ஹீரோவே வராரு, மஷ்ரூம். ஸோ நான் 2 மஷ்ரூம் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் பேனில் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் பேனில் பண்ணுங்கள். பட் யூஸ்வலாக எனக்கு குக்கரில் பண்ணுறது தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் ஊற்றுறதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ. ஸோ இந்த கீ எதுக்காகனா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும் அண்ட் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கீ ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பொடி. நான் எப்போவுமே சொன்ன மாதிரி ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு. ஸோ இது எல்லாமே நான் பொடி பண்ணி வச்சுப்பேன். இது நீங்கள் எந்த கிரேவிக்குனாலும் யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அது போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது லைட்டாக கிண்டி விடுங்க. இது எப்போனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த லாஸ்ட் மினிட்ல சில பேர் குழந்தைங்களாம் அந்த பட்டை கிராம்பு வாயில் பட்டா பிடிக்காது. ஸோ அதனால் பொடி பண்ணி வச்சுட்டு அது யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் நான் 2 பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் காரம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் போட்டு அந்த கோல்டன் கலருக்கு அது வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நான் பேஸ்ட் வீட்டிலே அரைச்சி வச்சது. யூஸ்வலாக வெளியில் வாங்கினது ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டிலே ரெடியாக அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ அது போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன ஆட் பண்ணணும்னா தக்காளி. ஸோ தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி நல்ல ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். நீங்கள் சிம்லலாம் வைக்க வேணாம். ஸோ அது நல்லா ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் தக்காளி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2 மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ மஷ்ரூம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் மஷ்ரூம் போட்டு கிண்டி விடும்போதே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் காரம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு சொன்னல. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே ஆக்சுவலி தண்ணி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தயிர். ஸோ இந்த தயிர் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா அந்த மஷ்ரூமோட கலர் அண்ட் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி ஸோ எல்லாமே இருக்குல்ல. இதுக்குள்ள நீங்கள் தயிர் போடவும் இன்னுமே கொஞ்சம் அந்த தண்ணி வெளியில் வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. இப்போது நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம்லாம் நான் ஊற வைக்கல, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி போல் 3 டம்ளர் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வேறு எவ்வளோ தண்ணியுமே நான் ஆட் பண்ணல. 3 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் நான் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான உப்பு. மோஸ்ட்லி உப்பு நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். இப்போ அதை ஒரு கிண்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை போடுங்க. பாஸ்மதி ரைஸை போட்டு ரொம்பலாம் கிண்டாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு இப்போ அது கொஞ்சம் நல்லா தண்ணி வர மாதிரி வரட்டும். நல்லா பபிள்ஸ் வரணும். அந்த பபிள்ஸ் வரட்டும். இந்த பபிள்ஸ் வரும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக 1 விசில் மட்டும்தான் விடுவேன். 1 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுருவேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் விசில் வர்ற வரைக்கும் நம்ம விட வேண்டாம். ஸோ நீங்கள் சிம்லேயே 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சாதம் நல்லா பொலன்னு சூப்பராகவே வந்துடும். இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒன்று வேணும்ல. ஸோ ஆனியன் ரைத்தா நம்ம பண்ணிக்கலாம். வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அண்ட் நல்ல கெட்டி கர்டு, உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் தனியாக வச்சுருங்க. இது வச்சு சாப்பிட்டோன்னா இன்கேஸ் நம்ம பிரியாணி காரமாக இருந்தால் கூட நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சு. இந்த விசில் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இதை ஓப்பன் பண்ணி, இது ஒரு ட்ரிக்கு. நீங்கள் எப்போவுமே பிரியாணியோ இல்லை எந்த ஒரு புலாவ் அந்த மாதிரி செய்யும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கீ மட்டும் சும்மா மேலால் ஊற்றிட்டு திரும்ப குக்கரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டிப் என்னோடய கசின் தான் சொல்லி கொடுத்தா. அப்படி பண்ணும்போது ரைஸ் இன்னுமே நல்லா சூப்பராக பாஸ்மதி ரைஸ்க்கு அதுக்கும் நல்லா பொல பொலன்னு வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆச்சான்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கலர் பாருங்கள். ஸோ சாதம் பொல பொலன்னு தான் இருக்கும். ஆக்சுவலி இதை நான் பிளேட்டில் வச்சு அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.